இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்பை வெளியே வச்சிருக்காளே. உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா. போனா. ஹலோ ஹலோ. ஏய் அறிவு கேட்டவனே. யாரா அது? இல்ல முதலாளி, அது வந்து உங்கள இல்ல. ஆமா, உப்பு மூட்டையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுடா. ஆனா உடம்பெல்லாம் படபடன்னு வர்றது, வேர்த்து கொட்டுறது, நாக்கெல்லாம் வரல்றதுடா. ஏன் பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன. இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தட டைப் அடிக்கிறதுடா. ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதுடா. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த கடை பக்கத்துல 3வது நம்பர் வீடு இருக்கும். அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு என்ன வேணும்? தாகமா இருக்குது மாமா. செத்த ஜலம் இருந்தா கொடுங்களே. ஏன்னா இந்த ராத்திரி எங்க போயிட்டு வந்த? உப்பு எடுக்கலான்னு வந்தேன். உப்பா? அதோ. ஏன்னா உப்பு எங்க இருந்து எடுத்து வந்த? பக்கத்து கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வெளியே உப்பு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எங்கடியில இருந்து உப்பு தேடி வந்து எங்கடியே தண்ணி கேக்குறேன். மாப்பிள எல்லாம் ஓடியாப்பா. அட ஈஸ்வரா, என் அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறான். இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ. சொல்றா ராஜா. நாம வாங்குன உப்பு கடிச்சிடுச்சு. இங்க தான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருண்ண உப்பு அங்கே வச்சிட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே. அப்படி அம்பி என்ன சொன்னா அதுல? ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன். போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சொல்றேன் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருநீங்களே, அந்த திருண்ண மூட்டைய அங்கே வச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா திருட தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே. இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. கம் ஆன் ஸ்டார்ட். அம்மா, ஐயோ, பட்டைய கிளப்புறதுங்கிறது இதுதானடா. யாரோ கூப்பிடுறாளே, இவன் தான். என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. இது ஈஸ்டுக்கு, இது வெஸ்டுக்கு, இது நார்த்துக்கு. சாரி. டேய் அம்பி, வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்கறதா? இது என்ன? லட்டு. ஆமா, இதை எடுத்து இப்படி போட்டு பெஸ்டிட்டேன்னு வைங்க. இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. அம்பி இங்க வாயா. என்ன காணோம்? இல்லையா சமையல். பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும். அதான் போய் பீட்ரூட் வச்சா வாய் சவக்கணும். எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்டை வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப இன்சல்ட் பண்றேன். நீங்க மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? நான் சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே கடுவம் போற மாதிரி வந்து ஏன் நிக்கிறேன்? உப்பு மிளகு கடுகெல்லாம் திருடுக வேணுதான். திருடுவனா? நான் திருடுவனா? அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா. முதலாளி, என்னடா? இல்ல நீங்க கொடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் இந்த அரிசி கொடுத்து விட்டீங்களே, அது ரேஷன் கடை அரிசியாம். அங்க விக்காதான், வேண்டான்ட்டாரு. ஐயோ, நான் சொன்ன அப்புறம் இந்த அப்புறம் இல்லடா. அப்புறம் நான் மறந்துடுவேன். அவனை என்ன பேச விடாம தட்டுக்கிற? நீ பேச ராஜா. அந்த கடலை எண்ணெய் உடையாப்பளம் சுட்டுதான், வேண்டான்ட்டாரு. கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கேன். என்ன பண்ண சொன்னாலே? என்ன பண்றதா? அந்த எண்ணெயை போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வந்து மொத்தமா என் தலையில ஊத்தி என்ன கொளுத்தி போடு. அவன் என்ன கொளுத்துற? நாங்க கொளுத்துறோம். ஐயோ, முதலாளி என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுத்துடா. முதலாளி இத பாத்தியா? நாலா பக்கமும் நசுக்கிட்டாடா. எடுத்துட்டு போய் உடடி. என்னடி பூவால உன்னையே பாக்குறாண்டி. சைட்டா அடிக்கிற. அப்பா, உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே? எடுத்து உள்ள விடா. ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன்.
உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். அடடா, என்ன tune. சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ, யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரேன்டி. இந்த அம்பிக்கிட்டே எப்படி போறது? தள்ளிக்கோங்கோ தள்ளிக்கோங்கோ செத்த தள்ளிக்கோங்கோ. எஸ், என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோம்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் ஓடுற? ஜாஸ்தி பேசுன எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டிட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான். ஆமா, ஏன்? அது இந்தா குவார்டர் அடிச்சு குபுராம ஹெல்த்த பாத்துக்கோ. யாரா இது? கருப்பா இருந்தாலும் நல்ல கிளையா இருக்கடா. நீ முந்திட்டா நோக்கு, நான் முந்திட்டா நேக்குடா. பேக்கு நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா? எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கினேன்? இவன் ஆட்டுக்காரிடா. மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா. இதனால உன்னை தனியா மஞ்சள் போடாம தாலிய செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன். டேய் அம்பி, இங்க வாங்கோ. என்னம்மா நீ என்ன பண்ற? ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டான். 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன். எனக்கு மட்டும் பட்டி வெஸ்ட் பட்டி சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தெய்வ முதலாளி. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான்யா. என்ன வேண்டுதல்? திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன். நேக்கு டைமே கிடைக்கலடா. அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டேன். போதுமா? எதுக்கு டைம் கிடைக்கல? எல்லாம் நேரண்டா. எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன். ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகுல எழுதிட்டான். இடம்பத்தலையா? போதுமா? வந்து தொலை. முதலாளி என்ன என்ன முதுகுல என்ன எழுதுனா? தெரிஞ்சுக்கணுமோ? அங்க பாரு, போய் நீயே பாத்து.